நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஹனி செந்தில் பேசிட்டு இருக்கேன். சண்டே பாசிட்டிவிட்டி. நம்ம இன்னைக்கு பேச போகிற விஷயம் எதை பற்றினா, சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேசும்போது அவங்க பசங்க இந்த வீட்டில் படிக்கிறதுல கவனம் குறைவாக இருக்கிறதாவும், அவங்களுக்கு வேறு ஆர்வம் இருக்குது ஆனால் சரியாக படிக்கலை அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுவாக இன்னைக்கு இருக்கிற இந்த பள்ளி அமைப்புகளில் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நிறைய மார்க் வாங்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படையில் முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு விளையாடுறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கான வாய்ப்புகளோ எங்கே கொண்டு போயிடுச்சு அப்படின்னா, வெறும் கோடை விடுமுறையில் பங்கெடுத்துக்கிற விஷயமா மட்டும்தான் அது மாறிடுச்சு. ஆனால் ஒரு மனிதனை உண்மையாக வளர்த்து கொண்டு வர்றதுக்கான அடிப்படை விதைகள் தூவப்படுற இடம் இந்த ஸ்கூலிங் டைம். அப்போ அவங்க எதுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, அதுதான் அவங்கள ஒரு முழு மனிதனாக உருவாக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குதுன்னு நான் ஹானஸ்டாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு 20 years பேக்லாம் இருந்த ஸ்கூல் சிஸ்டமில் மற்ற ஸ்பேஸ்லாம் நிறைய இருந்தது. இப்போ ரொம்ப கிராம்ப்ட் ஆகிடுச்சு. இந்த பொதுவாக மார்க் ரொம்ப முக்கியம், இது இருந்தால் தான் அடுத்த கட்டம் போக முடியுங்கிற எண்ணம் பொதுவாக இந்த மிடில் கிளாஸ் மனநிலையாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். இது படித்தாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு உயர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். அந்த எண்ணம் சிந்தனை இருக்கிறதுல தப்பு இல்லை. அட் த சேம் டைம் நம்ம எந்த அளவுக்கு இந்த குழந்தைங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து அவங்கக்கிட்ட புதிய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் வெவ்வேறு வெளிகளையும் நம்ம திறக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பேரண்ட்டாக சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு இன்னும் நினைவு இருக்குன்னு, ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு இந்த புத்தகம் வாசிக்கிறதுல இருக்க ஆர்வத்துக்காக எங்கள் அப்பா லைப்ரரியில் போய்ட்டு எனக்கு ஒரு மெம்பர்ஷிப் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ ஸ்கூல் லைப்ரரி அப்படிங்கிறது தாண்டி அது பெரிய லெவலில் இருக்குது. இல்லாட்டி கூட பொது நூலகத்தில் போயிட்டு நம்ம வாசிக்கும்போது அந்த புத்தகங்கள் ஏற்படுத்தின பிரமிப்பு இன்னும் என் மனசில் அப்படியே இருக்குது. அப்போது அந்த வயசில் நமக்கு என்ன படிக்க பிடிக்கும், ஒரு காமிக்ஸ் நூல் இந்த மாதிரி தான் நமக்கு பிடிக்கும். ஸோ அதெல்லாம் புதுசாக வர்றதுக்காக எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்குது. அறந்தாங்கி சுந்தரம் பேக்கரியில் போயிட்டு வந்துருச்சா, அடுத்த பதிப்பு வந்துருச்சான்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு அதை வாங்கி படித்த நினைவுகள் வருது. ஸோ இதெல்லாம் நமக்குள்ள எந்த சிந்தனையை ஆரம்பத்திலேருந்து நம்மளை விதையாக போட்டு கொண்டு வருதுங்கிறது நாம் எதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா இந்த எக்ஸ்போஷரில் நம்மளை நம்மளுடைய அட்டென்ஷனை முழுமையாக வாங்கிக்கிறதுக்கு பல விதமான ஆராய்ச்சிகள் பண்ணி வெவ்வேறு விதமாக இன்றைக்கி இருக்கிற இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம டைமை லிட்ரலி சக் பண்ண முயற்சி பண்ணுது. ஸோ அதில் இருந்தாலாம் விட்டு விலகி இருந்து நமக்கான ஒரு விருப்பத்தை, நமக்கான ஒரு தேடலை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த சின்ன சின்ன எக்ஸ்போஷர்ஸ் நமக்கு உதவியாக இருக்கும் நம்புகிறேன். ஒரு சமீபத்தில் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். ஒரு லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மேத்ஸ் படிக்கிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, மேட்ரிக்ஸு, கால்குலஸ், இன்டகிரேஷன் என்னென்னமோ படிச்சுட்டு போயிட்டு இப்போது நம்ம ஒர்க் பண்ணுற டைமில் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் எக்ஸல் ஷீட் தான் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் அன்னைக்கு தேதியில் நம்ம மதிப்பெண் வாங்குறதுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையை முழுசாக அதுக்கே ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்வியல், நம்மளுடைய ஒரு சொந்த வெறுப்பு, நம்ம பர்பஸ், இந்த மாதிரியான ஆங்கிளில் யோசிக்கும்போது வெறுமனே இந்த விஷயங்கள் மட்டும் நமக்கு உதவுறதில்லை. அதுக்கான வெளிகளை திறக்கிறது, ஒவ்வொரு குழந்தைகளுக்குமான வெளியை திறந்து வைக்கிறது அந்த பேரண்ட்ஸுடைய அடிப்படையாக நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன அதுக்கான வாய்ப்புகள் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற டிவியோட அளவை விட கொஞ்சம் பெருசாக ஒரு சின்ன லைப்ரரி இருந்தால் மிகப்பெரிய அளவில் புதிய வெளியை திறந்து வைக்க உதவியாக இருக்கும். அடுத்த வாரம் இன்னொரு விஷயம் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.